ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிற எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஏதாவது ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் அதை பற்றியுமே சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட்பேக் தான். ஸோ இது ஒரு ஹேண்ட்பேக், லெதர் ஹேண்ட்பேக் தான். ஸோ இதில் நம்மளுக்கு செட் ஆஃப் 3 கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த பெரிய ஹேண்ட்பேக் அண்ட் இதுக்குள்ளேயே இன்னும் ஒரு 2 சின்ன ஹேண்ட்பேக் இருந்துச்சு. ஒன்று ஸ்லிங் பேக் மாதிரியும், இன்னொன்று பர்ஸ் மாதிரியுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் இந்த முன்னாடி காட்டியிருக்க இந்த கலர் மல்டி கலர் மாதிரி இருக்கு இல்லையா, இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த கலர் ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ இதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா, இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 394. ஆனால் நம்மளுக்கு மீஷோவில் மென்ஷன் பண்ணிக்கிறது 2 பேக் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ காமிக்கிற இல்லையா, இந்த பேக்கும் பெரிய பேக் மட்டும்தான். பட் இந்த ஸ்லிங் பேக் அவங்க மென்ஷன் பண்ணலை, 2 தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் 3 கிடச்சிருந்துச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி தான். பட் என்ன ஆச்சுன்னா, இந்த ஸ்லிங் பேக்கில் இந்த நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டுறோம்ல இந்த ரோப், அது ஒரு சைடு தான் மாட்ட முடியுது, இன்னொரு சைடு மாட்ட முடியலை. ஸோ அது கொஞ்சம் ட்ராபேக் மாதிரி இருந்துச்சு. பட் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் வெளியெல்லாம் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேக் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை வாட்டர் பாட்டில், பர்ஸு, ஸோ வேறு ஏதாவது திங்ஸ், ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதில் ஹேண்ட்பேக்லேயே 2 ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஒன்று ரோப் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஹேண்டில், இன்னொன்று நார்மலாக இது கம்பி மாதிரி இருக்கக்கூடிய 2 ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று தோலில் போட்டுக்கிற மாதிரியும், இன்னொன்று ஹேண்டில் மாட்டிக்கிற மாதிரியும் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா, இதுவுமே ஒரு ஹேண்ட்பேக் தான். ஸோ ரொம்ப ஒரு சின்ன ஒரு மினிமமான ஒரு ஹேண்ட்பேக் தான் இது. இதில் நீங்கள் ஒரு பர்ஸு, ஒரு வாட்டர் பாட்டில், ஸோ இது கொண்டு போய்க்கலாம். ஸோ இதில் நம்ம கையில் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த மல்டி கலர் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா பேக்கில் ஜிப் ஹாஃபாக தான் இருக்கும். பாதி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு மேலே தான் ஜிப் வரும். பட் இதில் 3/4 வரைக்குமே ஜிப் இருக்கும். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணும்போது நல்லாவே ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ ரொம்ப இதை வெயிட் பண்ணி இது எப்படி இருக்கும் அப்படின்னு போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ இது ஒரு நியான் லைட்டு. ஸோ இந்த நியான் லைட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி லெட்டர் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதில் என்ன நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கிட்டு இதில் பேட்ரி போடுறதுக்குமே தனியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம ப்ளக்கில் மாட்டிக்கிறதுக்குமே நம்மளுக்கு பின் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சார்ஜர் இருக்குல்ல, அதில் கனெக்ட் பண்ணி ப்ளக்கில் போட்டோன்னா ப்ளக் மூலயமா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி சார்ஜர் மூலயமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறதுமே ஒரு லைட்டு தான். ஸோ இது இதுவுமே எல்இடி லைட் இது இதோட மீட்டர் பார்த்திங்கன்னா 3 மீட்டர்ஸ் இருந்துச்சு. இதோடது பார்த்திங்கன்னா 203 ருபீஸ் வாங்கியிருந்தேன். இது 12 வாட்ஸு. ஸோ நம்ம கிச்சனில் இல்லை ஹோமில் நம்ம டெக்கர் பண்ணணும், ஸோ அழகாக மாற்றணும் அப்படின்னு நினச்சா இந்த லைட் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ரோப்பை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான இடத்துல நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக யூடியூப்பில் எல்லாருமே கிச்சன் கீ இதை வாங்கி டெக்கரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப ஒரு பொருள் கெட்டதுக்கு இத்தனை பொருள் கொடுத்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ இது 24 பாக்ஸஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்மளுக்குரிய மல்டி பர்பஸ்க்குரிய பாக்ஸஸ் தான். ஸோ நம்ம க்ராசரி ஐட்டம்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரியான இருக்கிறது. ஸோ இதில் பாருங்கள், ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு 3 பாக்ஸ் இருக்கும். பெரிய பாக்ஸ், சின்ன பாக்ஸ், அதை விட சின்னதுன்னு சொல்லிட்டு 4 சைஸில் பாக்ஸஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுலையுமே ஈச் 6 கொடுக்குறாங்க. ஸோ நம்ம குட்டி குட்டி இதில் மசாலா ஐட்டம், தாளிக்கிற ஐட்டம்லாம் போட்டுக்கலாம். இன்னொன்றில் பொடி ஐட்டம் போட்டுக்கலாம். இன்னொன்றில் பருப்பு, அரிசி மாவு, ஸோ இந்த மாதிரி மாவு ஐட்டம், பருப்பு ஐட்டம், ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கம்ப்ளீட் கிச்சனுக்கு தேவையான எல்லா ஸ்டோரேஜ் பாக்ஸுமே இந்த ஒரு பாக்ஸ் வாங்கினாலே போதும். இது ஒன்று வாங்கினாலே நீங்கள் ஃபுல்லாத்தையுமே இதிலே வச்சுக்கலாம். வேறு பாக்ஸஸ் நம்மளுக்கு தேவைப்படாது. இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா
நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறதும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பிடிச்ச ப்ராடக்ட் தான். பட் இது வரதான் எனக்கு கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் கிட்ட வந்து ஆச்சு. ஸோ இது வந்து ஒரு ட்ரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ட்ராயர். ஸோ இதில் வந்து 3 ட்ராயர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து மேலே ட்ரே மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ரூமில் வந்து இதை வந்து ரூமில் கிச்சன்லலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட மேக்கப் திங்ஸ் போட்டு வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கிச்சனில் வந்து நம்ம வந்து காஃபி டீ பாக்ஸஸ்ஸு சின்ன சின்ன இருக்கக்கூடிய பேக்கெட் ஐட்டம்ஸ் இது எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. குவாலிட்டி பயங்கர சூப்பருங்க, பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராடக்டை பார்த்தா திரும்ப ரிட்டன் கொடுக்குறதுக்கே நம்மளுக்கு வந்து மனசு வராது. ஸோ அந்த மாதிரியான குவாலிட்டியில் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதில் நான் பாக்ஸஸ் வச்சு காமிக்கிட்டு பாருங்கள் எவ்வளோ இது வந்து ஸ்பேஷியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதில் கிச்சனில் வந்து ஆயில் பாட்டில்ஸ், உப்பு ஜாடி, ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணும்போதே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போதே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் தேவைப்பட்டால் வந்து நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். எந்த மாதிரியான ப்ராடக்ட் வாங்கி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்றதையுமே சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார்